இந்த மே மாசமே உங்களுக்கு கொடுத்து முடிச்சிருவார்னு சொல்ல மே மாசத்திலிருந்து தொடங்குவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. இனி உங்க வாழ்க்கை ஒரு டர்னிங் பாயிண்ட். எல்லாரும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் இனி ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வர போறார். ஏனெனில் தேவன் எனக்காய் சிலுவையிலே சமாதான உடன்படிக்கை செய்து முடித்தபடினாலே இனி இத்தனை ஆசீர்வாதங்கள் என் மேல வரும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை, நல்லா சொல்லுங்க, எனக்கு ஒரு புதிய தொடக்கம். இந்த ஐந்தாவது மாதத்திலிருந்து இனி எனக்கு ஒரு புதிய தொடக்கம். அதாவது இந்த 5வது மாதம் உள்ள வரப்போ நீங்க ஒரு நினைப்போட 4வது மாசத்துல வாங்கின கடனை எப்படி 5வது மாசத்துல கட்டுவேன்னு நினைச்சு உள்ள வரக்கூடாது. நான் இனி அநேகருக்கு கடன் கொடுப்பேன். அந்த மைண்ட் செட்டிங் அப்படியே நான் சொன்ன பார்த்தியா, இனி நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன். என் பார்வை மாறு, என் சிந்தை மாறு. ஆமா, அதனால்தான் எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு வந்து 1 வருஷம் என்ன செஞ்சாங்க, அரண்மனையில வச்சு, இனி நீ அரண்மனை, அதாவது நீ ஒரு ராஜாத்தி, நீ இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த கடந்த வார வரைக்கும் நம்ம தியானிச்சது போல சிலுவை என்பது சமாதான உடன்படிக்கை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? சமாதான உடன்படிக்கை யாரா இருக்குன்னா, எனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து இருந்து எனக்கும் தேவனுக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணினபடினாலே தேவ கோபம் என்னை விட்டு விலகினது, சாத்தானினுடைய கிரியைகள் என்னை விட்டு விலகினபடினாலே இனி நான் பெருகுவேன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லமா? இனி நான் பெருகுவேன், வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவேன். அதாவது வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னா இதுல நிறைய அர்த்தம் இருக்கு. வலதுபுறம் இடதுபுறம்னா நீதிமொழிகளை வாசிக்கிறோம், உன் வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும். நீதிமொழிகள் 3:10 நினைக்கிறேன். ஆமா, வலதுபுற ஆசீர்வாதம் என்னன்னா, உனக்கு தீர்க்காயுசை கர்த்தர் தருவாரு. ஒருவேளை மரண பயத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார், இல்ல மகளே, உனக்கு தீர்க்காயுசை தருவேன். இடதுபுறம் என்பது நான் உனக்கு கிருபை செய்திருக்கிறபடினால இந்த மாதத்துல நீ பெருகுவ. சொல்லுங்க, பெருகுவீங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் இதை ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் இனி நான் பெருகுவேன், இனி நான் பெருகுவேன். உங்க மைண்ட பார்த்து சொல்லுங்க, இனி நான் பெருகுவேன். என் ஆத்மாவை பார்த்து சொல்றேன், என் ஆத்மாவே நீ இனி நீ பெருகுவ. வலதுபுறமும் இடதுபுறமும் நீ பெருகுவாய். ஆமென் என்று சொல்லலாமா? வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்க என்ன ஆவீங்க? பெருகுவீங்க. அதாவது இப்படி சொல்லலாம், புதிய தொடக்கம்னு சொல்லலாம், அல்லது இனி நீங்கள் பெருகுவீர்கள் சொல்லலாம். அடுத்து எப்படி சொன்னாலும், தேவன் இனி உங்கள் வாழ்க்கையை மறுசீரமைக்க போகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? மறுசீரமைப்பு என்றால் ரினியூ பண்ண போகிறார். உங்க லைஃபை என்ன செய்ய போறாரா? ரினியூ பண்ண போகிறார். ஏன்னா இது சோர்ந்து போய் துக்கத்தோட வேதனையோட இருக்கிற இந்த அதிகாரத்தில் தான் கர்த்தர் சொல்றாரு. ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது 54:10 பாருங்க.